ஜீவா கேக்குறாரு அன்னபூரணிய பார்த்து, அம்புட்டு பணம் உன்கிட்ட எப்படி அப்பத்தா? அன்னபூரணி சொல்றாங்க, உன்னைய மாதிரி நான் என்ன வெட்டியாவாடா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? 45 வருஷமா வட்டிக்கு விட்டு சிறுக சிறுக சேர்த்த பணம் அது. மீனாட்சி சொல்றாங்க, அங்க இருந்தது எல்லாமே புது நோட்டு கட்டாதானே இருந்துச்சு. தேனு சொல்றாங்க, பேங்க்ல இருந்து பாட்டி எடுத்ததா கூட இருக்கலாம். மீனாட்சி சொல்றாங்க, பேங்க்ல அப்படிலாம் கள்ள நோட்டு இருக்காது, அந்த நோட்டை மிஷின்ல வச்சாலே தெரிஞ்சோம். ஜீவா சொல்றாரு, கரெக்ட் மீனாட்சி. மீனாட்சி பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்காள்ல, அவளுக்கு இது எல்லாமே சரியா தெரியும். மீனாட்சி கேக்குறாங்க, பாட்டி அந்த பணம் உங்களுக்கு முதல்ல எப்படி கைக்கு வந்துச்சு? உங்களுக்கு அது கொடுத்த ஆளுதான் கள்ள நோட்டா உங்ககிட்ட கொடுத்து ஏமாத்திருக்காங்க. தேனு சொல்றாங்க, மீனாட்சி எனக்கும் அதுதான் தோணுது, பாட்டியை யாரோ ஏமாத்திருக்காங்க. அன்னபூரணி சொல்றாங்க, ஏய் என்னை யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல ஏமாத்த முடியாது. ஜீவா சொல்றாரு, அதான் அப்பத்தா நீ கள்ள நோட்டு வாங்கி ஏமாந்துட்டு நிக்கிறியே. மனோகர் சொல்றாரு மெதுவா ஜீவா கிட்ட, டேய் வாயை மூடிட்டு சும்மாடுறா, நாளை சந்திப்போம்.